தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமானவர்களே, திரு இரத்த மாதத்தின் 10வது நாள் இன்று. இந்த 10 நாட்களாக ஏராளமானோர் இதில் பங்கு பெற்று இறைவனுடைய ஆசிரையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாள் உங்களுடைய விவிலியத்தை திறந்து திருவெளிபாடு 21ஆம் அதிகாரம் 4வது இறைவார்த்தையை எடுத்து வையுங்கள். இந்த இறைவார்த்தையில் இன்று உங்களுடைய வேண்டுதல்கள், என்ன வேண்டுதல்களுக்காக ஜெபிக்கிறீர்களோ அந்த வேண்டுதல்கள் இந்த பகுதியில் இந்த நாள் முழுவதும் இருக்கட்டும். திருவெளிபாடு 21:4. அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது, முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்து விட்டன. இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு அழகான தெய்வீகமான ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை இருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த உலகம் ஏங்கக்கூடிய ஏக்கத்திற்கு ஒரு வடிகாலாக இந்த வார்த்தை இருப்பதை நாம் பார்க்கலாம். ஆக இந்த வார்த்தையினுடைய முதல் படிநிலை எதை குறிக்கிறது என்றால், ஒரு புதுமையான வாழ்வு அல்லது ஒரு மீட்பை குறிப்பதை நாம் பார்க்கலாம். எவ்வாறு எனால், தொடக்க நூலில் பாவம் மனிதனுடைய வாழ்வில் நுழைந்தது. பாவம் நுழைந்தவுடன் சாவு வந்தது, துயரம் வந்தது, அழுகை வந்தது. இது தொடக்க நூலிலே நாம் பார்க்கக்கூடிய நிகழ்வு. ஆனால் திருவெளிபாட்டு நூலில், அதாவது விவிலியத்தினுடைய கடைசி புத்தகம் இவ்வாறு சொல்லுகிறது, இனிமேல் அழுகையோ துன்பமோ துயரமோ எதுவும் இல்லை, அனைத்தையும் நான் புதிதாய் மாற்றுகிறேன். அப்படியெனில் தொடக்க காலத்தில் தொடக்க நூலில் இருந்த அந்த பாவம் அழுகை அனைத்தும் இப்போது மாறி மறுசீரமைக்கப்படுகிறது. மறுசீரமைக்கப்படுகிறது என்றால், இயற்கை உலகம் முன்பு இருந்த நிலையிலிருந்து, அதாவது வீழ்ந்த நிலையிலிருந்து மாறி மீண்டும் ஒரு புதிய நிலைக்கு, எவ்வாறு ஆதாம் ஏவாள் வீழ்வதற்கு முன்னால் இந்த உலகம் எப்படி இருந்ததோ அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அழைத்து செல்வதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆகவேதான் இங்கு ஆண்டவர் ஒரு மென்மையான ஒரு நிலையை எடுப்பதை பார்க்கலாம். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைப்பார். யார் கண்ணீர் துடைப்பது? பொதுவாக பிள்ளைகள் கண்ணீர் சிந்தினால் அம்மாக்கள் கண்ணீரை துடைப்பார்கள். அம்மா எவ்வாறு ஒரு மகனின் மகளின் கண்ணீரை துடைக்கிறார்களோ அதே போல ஆண்டவர் ஒரு மென்மை உணர்வு கொண்டவராக தன்னுடைய இதயத்தில் இருந்து கசிந்து வரக்கூடிய அந்த அன்பை வெளிப்படுத்துகின்றவராக அருகில் வந்து கண்ணீரை துடைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் 4 இல்லை என்பதை இன்று சொல்லுகிறார். எது இல்லை? முதலாவதாக சாவு இல்லை. இந்த உலகத்தில் கடைசி நிலையில் இந்த மனிதனை அழிக்கக்கூடிய ஒரு நிலையாக இருந்தது சாவு. ஆனால் ஆண்டவர் அந்த சாவை அழித்து, சாவே உன் கொடுக்கு எங்கே என்று கேட்டார். அந்த சாவை வென்று மீட்பை கொடுத்தவர் ஆண்டவர். ஆகவே கிறிஸ்தவர்களுக்கு சாவு கிடையாது, வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி சாவு இல்லை என்பதை இன்று ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்றார். இரண்டாவதாக துயரம் இல்லை. பிரிவு, இழப்பு வருகின்ற பொழுது துயரம் வருகிறது. ஆனால் இங்கு துயரம் இல்லை. ஏன் தெரியுமா? விண்ணகத்தில் பெண் கொடுப்பதும் இல்லை, எடுப்பதும் இல்லை. எல்லோரும் வானதூதர்களைப் போல இருப்பார்கள். அப்படியெனில் அங்கு எதற்கு துயரம் இருக்க வேண்டும்? அதுதான் ஒரு புதிய உலகு, துன்பம் துயரம் இல்லாத உலகு. அங்கு துயரம் இல்லை. மூன்றாவதாக அழுகை இல்லை. அநீதி, வன்முறை, போர் நிறைந்த இந்த உலகத்தில் அந்த அழுகை, அதனால் வரக்கூடிய அந்த அழுகை இனி இருக்காது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான்காவதாக துன்பம் இல்லை. உடல் அளவில், மன அளவில் வரக்கூடிய அந்த துன்பம் இனி இல்லை. அனைத்தையும் நான் புதிதாய் மாற்றுகிறேன். அப்ப மனிதன் கடவுளோடு இணையும் பொழுது பழைய வாழ்வு அளிக்கப்பட்டு புது வாழ்வுக்குள் வருகிறார்கள். இன்று மகனே, மகளே,
நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பழமையும் அழிக்கப்பட்டு ஒரு புதுமைக்கு ஆண்டவர் அழைத்து வருகிறார். ஒரு புதிய உலகை, ஒரு புதிய வாழ்வை ஆண்டவர் நமக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அந்த வல்லமையான ஆண்டவருடைய கரங்களில் நம்மை தாழ்த்துவோம். அந்த வல்லமையான ஆண்டவருடைய கரங்களில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். அவ்வாறு ஒப்பு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை தேற்றுவார் என்ற நிலையோடு ஜெபிப்போமா? இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இனிமேல் அழுகை இல்லை, துயரமில்லை, துன்பமில்லை, கண்ணீர் இல்லை என்று சொன்னீரே. எங்களுடைய வாழ்வை அலைகழிக்கக்கூடிய இந்த 4 விதமான இழப்புகளை எடுத்து மாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்தீரே. இந்த நாளிலே ஏராளமான மனிதர்கள், மக்கள், இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருப்பவர்கள், இந்த ஜெபத்திலே இணைந்தவர்கள் பலவிதமான துன்பத்திலும் கண்ணீரிலும் வேதனையிலும் துடித்து கொண்டிருப்பதை பார்க்கின்றீரே அப்பா. இந்த நிலைகளை எடுத்து மாற்றுங்க ஆண்டவரே. நான் அவர்களுடைய கண்ணீரை துடைப்பேன் என்று சொன்னீரே. எங்களுடைய கண்ணீர்களை துடைங்கப்பா. எங்களுடைய வேதனையை எடுத்து மாற்றுங்கப்பா. எங்களுக்கு ஆறுதல் தாங்கப்பா. எங்களோடு உடன் நடந்து வாங்கப்பா. எங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா அவல நிலைகளையும் எடுத்து மாற்றி எங்களுடைய வாழ்க்கையிலே அன்பும் நேர்மையையும் நீதியையும் இரக்கத்தையும் கனிவையும் பரிவையும் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.